அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கெல்லாம் ஒண்ணு தெரியுமா? "அவ்வை சண்முகி" படத்துல நடிச்சதுக்காக கமல் ₹1 கூட சம்பளமே பெறலையாம். வெல 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 மெல மெல வெல வெல அம்பளைக்கும் வேல பொம்பளைக்கும் வேல பொம்பளையா போன அம்பளைக்கும் வேல. ஆச்சரியமா இருக்கா? கமலஹாசனா அப்படின்னா, ஆமாங்க, உண்மைதான். அவ்வை சண்முகியினுடைய தயாரிப்பாளர் சமீபத்துல இது ஒரு செய்தி சேனல்ல பகிர்ந்திருக்காரு. நாம இப்போ ஒரு ட்ரெண்ட பார்க்குறோம். என்ன அப்படின்னா, நடிகர்கள் தாங்கள் நடிக்கும் படத்துக்கு சம்பளங்கள் வாங்குவதில்ல. அதுக்கு பதிலா சில மாநிலங்களின் விநியோக உரிமைய கேட்டு வாங்குறாங்க. சில இடத்துல சம்பளத்த பாதியா வாங்கிக்கிறாங்க. விநியோக உரிமையும் சேர்த்து வாங்கிக்கிறாங்க. ஆனா, இதற்கெல்லாம் முன்னோடி யார் தெரியுமா? ஆச்சரியப்படக்கூடாது. நம்ப உலக நாயகன், ஆஸ்கார் நாயகன் கமலஹாசன் தான். அது இந்தியன் படம் வந்த காலகட்டம். இந்தியன் படம் நமக்கு நல்லா தெரியும். தயாரிப்பாளர் வந்து ஏ.எம். ரத்னம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளர். தொடர்ந்து இயக்குனர் பிரம்மாண்டத்திற்கு பெயர் போன சங்கர் அவர்கள். அதைத் தொடர்ந்து நடிகர் வந்து கமலஹாசன் நடித்த திரைப்படம். ஸோ இந்த 3 காம்பினேஷனுமே இருக்கும்போது, இந்த படத்துல இந்தியன் படத்திற்காக கமலஹாசன் அவர்களுக்கு ₹1,50,00,000 சம்பளம் வந்து திரு ஏ.எம். ரத்னம் அவர்களால் வழங்கப்பட்டது அப்படிங்கிறது அன்றைய காலத்துல மிகப்பெரிய பேச்சு பொருளாக இருந்தது. நம்ம எல்லோருக்குமே நல்லா தெரியும். இந்த படத்துக்காக ₹1,50,00,000 வாங்கியவர். இதற்கு பின்னர் அவ்வை சண்முகி படம் வந்தது. 1996. இந்த 1990களே பார்த்தீங்கன்னா, சினிமா காலகட்டத்தில ஒரு வசந்த காலம்னு தான் சொல்லலாம். ஏன்னா 80ஸ்க்கு இருந்தவங்கள தாண்டி ரொம்ப ட்ரெண்டியா இருக்கிற 2கே கிட்ஸ்க்கும் முன்னாடி இடைப்பட்ட காலமான இந்த 90ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய ஒரு வசந்த காலம். நெறைய இன்றைக்கு கோலோச்சி கொண்டிருக்கும் சூப்பர் ஸ்டார்ஸ்கள் எல்லோருமே அன்றைய காலகட்டத்தில பெரிய அளவுல உருவானாங்க. விஜய், அஜித், சிம்பு போன்றவர்களுக்கான ஒரு ஓப்பனிங் குடுத்தது அந்த 90ஸ் காலகட்டம். தொடர்ந்து வந்து ஏ.ஆர். ரகுமான் பாடல்கள் மக்கள் மனசுல இடம் பிடிச்சது. அதை தொடர்ந்து தேவா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கர்ஸான ஹரிஹரன் சார், உன்னி கிருஷ்ணா, ஸோ உன்னி மேனன் இவங்கள மாரியான புது புது வாய்ஸ் எல்லாம் நெறைய ட்ரெண்டிங்ல வந்தது இந்த 90ஸ் காலகட்டம் தான். புதிய ஹீரோக்கள் பரிச்சயத்தமான முறையில உதாரணத்துக்கு டான்ஸ் டைரக்டரா இருப்பாங்க. ஆனா, அவங்க ஹீரோவா அறிமுகமானது கூட இந்த 90ஸ் காலகட்டம் தான். சிங்கரா இருப்பாங்க. அவங்க ஹீரோவா அறிமுகமானது கூட இந்த காலகட்டம் தான். பார்த்தீங்கன்னா, இயக்குனரா இருந்த லிவிங்ஸ்டன் ஹீரோவா அறிமுகமானாரு. டான்ஸ் மாஸ்டரா இருந்த பிரபுதேவா அறிமுகமானாரு. ஸோ இந்த மாரி நெறைய ஆச்சரியங்களையும், அதிசயத்தையும் உள்ளடக்கியது 90ஸோட காலகட்டம். இந்த காலகட்டத்தில 1996ல அவ்வை சண்முகி படம் வந்து அ பேசினாங்க. இந்த அவ்வை சண்முகி நமக்கு நல்லா தெரியும். ஆங்கில நகைச்சுவை நாடகமான ஒரு படமான மிஸ் டவுட்ஃபயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தழுவி எடுக்கப்பட்ட படம். அ இந்த படத்த பின்னால வந்து ஹிந்தியில கூட எடுத்தாங்க. அமரீஷ் புரி, ஓம் புரி அவங்கலாம் நடிச்சாங்க. தபு நடிச்சாங்க. சாக்ஷி 430ன்ட்டு அதுவுமே மிகப்பெரிய ஹிட் அடித்தது. ஸோ இந்த காலகட்டத்தில இந்த அவ்வை சண்முகி படம் வந்து திரு கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் இயக்கியிருப்பாரு. இத வந்து அதில கூட ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்கான பாட்டு இருக்கு. எஸ். காதலா காதலான்னு சொல்லிட்டு இசையமைப்பாளர் தேவா அவருடைய மியூசிக்ல. அ ஸோ வந்து இந்த காலகட்டத்தில கமல் அவர போய் அணுகியிருக்காங்க. இதனுடைய தயாரிப்பாளர் திரு முரளி அவர்கள். அப்போ வந்து அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, இது மாரி உங்களுடைய சேலரி என்ன? அந்த மாரி பேச்சு வரும்போது, நான் இந்தியன் படத்துக்கே 1.5 க்ரோர்ஸ் வாங்கியிருக்கேன். நீங்களும் அதே குடுத்துருங்க அப்படிங்கிற ரீதியில பேச்சு வரும்போது, என்னது 1.5 க்ரோர்ஸா? அது நம்மளால தர முடியுமா? அப்படின்னு யோசிச்சு அவர் என்ன பண்ணியிருக்காரு, கொஞ்சம் யோசனை செஞ்சிருக்காரு. ஏன்னா அந்த 1.5 க்ரோர் அப்படிங்கிறது 1996 காலகட்டங்கள்ல மிகப்பெரிய அமௌண்ட்டு. யாரா இருந்தாலும், தயாரிப்பாளராக இருந்தாலும், இத முதல்ல குடுக்கணும். குடுத்ததுக்கப்புறம் நிர்வாக செலவ பார்க்கணும். அதுக்கப்புறம் போஸ்ட் புரொடக்ஷன், எடிட்டிங்ன்னு எல்லா விதமான ஒர்க்ஸும் இருக்கு. ஏன்னா தயாரிப்பாளரும் ரொம்ப பெரிய டைரக்டரும் நல்ல ஒரு ரெனவுண்ட் டைரக்டர் அப்படிங்கிறதுனால, இந்த பணம் வந்து தயாரிப்பாளருக்கு கொஞ்சம் அதிகமான சுமையா இருந்திருக்கு. அதனால அவர் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணும்போது, கமல் அவர்கள் சொன்னாராம், "ஒன்று நீங்க வந்து 1.5 க்ரோர்ஸ் குடுத்துருங்க. நான் அவை சண்முகில நடிச்சு தரேன். இல்லேன்னா, தமிழகம் தாண்டி மற்ற மாநிலங்களுக்கான உரிமைய எனக்கு குடுத்துருங்க." என்னென்ன உரிமை அப்படின்னு கேட்குறீங்களா? எந்தெந்த இடத்துல முன்னாடி வந்து இப்போ ஆந்திரா, தெலுங்கானான்னு இருக்கு. அப்போ ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசமாக இருந்தது. ஸோ அப்போ வந்து அ ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசமாக இருக்கிற ஆந்திரா உரிமை, கன்னட உரிமை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மலையாள உரிமை. ஸோ இந்த மாரியான உரிமைகளை அவர் பெற்றாராம். அவர் பெற்ற பிறகு அ இந்த படம் 1,50,00,000 சம்பளம் கேட்டிருந்தால் கமல் அவர்களுக்கு வெறும் 1,50,00,000 சம்பளத்தோட முடிஞ்சிருக்கும்.
ஆனால் தயாரிப்பாளர்களுக்கு அந்த 1,50,00,000 அந்த காலகட்டத்தில் ஒரு ஹீரோக்கு கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு நிதி சுமையாக இருந்தனால நிர்வாக செலவையும் சேர்த்து ஏற்றுக்கொள்வதற்காக அவர் என்ன பண்ணார், இதை நம்ம ஒரு விநியோகஸ்தருக்கு கொடுத்துருந்தா அவருக்கும் நம்ம லாபத்தை கொடுக்க தானே செஞ்சுருக்கணும். ஸோ அந்த லாபத்தை இவர் எடுத்துக்கிட்டதாக இருக்கட்டும் அப்படிங்கிற ரீதியில் சரி நமக்கு வந்து ஆக்டருக்கு பணமும் கொடுக்க வேண்டாம், சம்பளமும் கொடுக்க வேண்டாம். ஸோ அதை வச்சு நம்மளோட அந்த சினிமாவோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க்ஸை ஈஸியாக பார்த்துடலாம் அப்படிங்கிற ரீதியில் அவர் வந்து இதுக்கு ஓகே பண்ணிட்டாரு திரு ஹெச் முரளி. இதற்கு பிறகு 1,50,00,000 கோடி ரூபாய் அவர் சம்பளம் பெற்றிருக்கலாம் அவ்வை சண்முகிக்காக. ஆனால் சத்தமே இல்லாமல், துளி கூட ஆரவாரமே இல்லாமல் கிட்டத்தட்ட அதுபோல 3 மடங்கு பணத்தை அவர் வந்து பெற்றார். ஏன்னா இந்த படம் விநியோக உரிமையில சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. எல்லா ஏரியாலையும் நல்லா போச்சு, நல்லா வசூல் கண்டது. அதனால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் அளவுக்கு கமல் அவர்களுக்கு லாபம் கிடைத்ததாம். அதானே கேட்டேன், என்னடா ஆஸ்கார் நாயகன் கமலஹாசனாவது, உலக நாயகன் கமலஹாசனாவது பணம் வாங்காமல் ஒரு படத்தில் நடிக்கிறதா? இன்றைக்கு தயாரிப்பாளர்களுக்கு ஹீரோக்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு விநியோக உரிமையை தாங்கன்னு கேட்குறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 2 தசாப்தங்களுக்கு முன்னரே இந்த மாதிரியான ஒரு பெரிய புது விஷயத்தை தமிழக சினிமா உலகுக்கு இல்லைன்னா தமிழக திரையுலகுக்கு அறிமுகப்படுத்திய முன்னோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லைங்க, நம்முடைய உலக நாயகன் கமலஹாசன் தான்.